ஏய், நான் காலையில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ரீல்ஸ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? 2 நாள்ல ஸ்கூல் தொறக்க போகுது. அது தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும். எனக்கு ஸ்கூலுக்கு தேவையான சில பொருள்லாம் வாங்கணும். பொருள் வாங்கணும்னா சொல்லு. இப்படி வீட்ல உட்காந்து ரீல்ஸ் பாக்குறதுக்கு அதுக்காச்சும் நான் கூட்டிட்டு போவேன். சரி, என்ன வாங்கணும்? அது ஒண்ணும் இல்ல. என்னோட பேனா பென்சில் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சா, அதனால எனக்கு புதுசா எனக்கு பிடிச்ச மாதிரியான பேனா பென்சில் ஸ்டேஷனரிஸ் தான் வாங்கணும். அதுக்கப்புறம் என் பேகும் பிஞ்சு போயிடுச்சு. அதனால புதுசா கொஞ்சம் பிங்க்ரெஸ்டியா பிராண்டடா ஒரு பேக். அப்புறம் புதுசா பிங்க் கலர்ல ஒரு பாட்டில் வாங்கணும். ஆ அப்புறம் என் யூனிஃபார்ம் கிழிஞ்சு போயிடுச்சு. அதனால புது செட் வாங்கணும். ஒரு செட் யூனிஃபார்ம் 2000, 2 செட்டா வாங்கிடு. ஏய், உனக்கு ஸ்கூல் போறதுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ண மாட்டா? நடக்குங்க. என்ன நடக்குறீங்க? அம்மா, நான் ஸ்கூல் போறப்போ பைண்டிங்கே காசு அதிகமா இருக்குன்னு வீட்லயே பிரவுன் ஷீட் போட்டு கொடுத்தேன் எனக்கு. இவனுக்கு என்னடா இவ்வளவு செலவு பண்ண போற? இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியலையா? ஏய், உனக்கு என்னடி வந்துச்சு? நான் தானே ஸ்கூல் போறேன். ஏய், நிறுத்துங்க. நீங்க ஸ்கூல் போனாலும் பிரச்சனை, ஸ்கூல் போகலைனாலும் பிரச்சனை. கடவுளே, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா?